வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ. இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூனா என்ன, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் மெட்டலர்ஜியில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த சிஇவி கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ. இது வந்து ஒரு அளவுகோல். எதை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, கார்பன் அண்ட் அதர் அலாயிங் எலமெண்ட். ஸோ அதோட பர்சன்டேஜை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து அந்த வேல்யூஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து மோஸ்ட்லி வந்து மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் அண்ட் வெல்டபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து டைரெக்டாகவே வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? இந்த கார்பன் ஈக்குவலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ மூலியமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் வந்து வெல்டிங் அப்போ, ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்போ, கூலிங் அப்போ வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ மூலியமாக நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். எப்படி வந்து மெட்டீரியல் வந்து வெல்டிங் ப்ராசஸில் வந்து ரெஸ்பாண்ட் ஆகும், ஸோ அதில் வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்கும், லைக் கிராக்கிங், சேஸரில் வந்து கிராக்கிங், அப்புறம் வந்து மைக்ரோஸ்ட்ரக்சரில் வந்து பிரிட்டில் மைக்ரோஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூயை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஸோ இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து எப்படி வந்து வெல்டபிலிட்டியை, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸாக அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் அதர் ப்ராசஸ் ரெக்குயர்மெண்ட்டையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெல்டபிலிட்டி. உங்களுக்கு வந்து ஹையர் கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெல்டிங் அப்போ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கார்பன் வந்து அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் அலாயிங் எலமெண்ட் அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் வந்து ஹார்டர் ஆயிரும். அப்புறம் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அப்படி குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து HISL வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெல்டிங் ப்ராசஸ் அப்போது. சரிங்களா? இது வந்து வெல்டபிலிட்டியை வந்து டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். சரிங்களா? ஹையர் ஹார்ட்னஸ் வந்து கிடைக்கும், பட் டஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஈவன் தான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஹையர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த இம்பேக்டு ஸ்ட்ரெஸ் அந்த மெட்டீரியலில் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அப்போதைக்கு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆயிரும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டில் வந்துடும். ஸோ ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுன்னா சடனாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிராக்கிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா, இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆஃப்டர் வெல்டிங். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ ஹீட்டிங், கண்ட்ரோல்டு கூலிங், போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட், இந்த ப்ராசஸ் மூலயமா தான் வந்து நம்ம வந்து இந்த கோல்டு கிராக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்கள் மெட்டீரியலில் வந்து கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, சரிங்களா, அதுதான் வந்து இப்போ நீங்கள் ப்ரீ ஹீட்டு, போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு, 0.25க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு கார்பன் ஈக்குவலண்ட் வந்து டைரெக்டாகவே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங், கண்ட்ரோல் கூலிங்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ வந்து கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து மாற ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஹை கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராசஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். ஏன்னா வந்து அப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர், உங்களுக்கு வந்து அன்வான்ட் மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் ஆகாது. சரி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம வந்து ப்ராசஸில் பண்ணணும், ஹீட் ப்ராசஸில். ஸோ அதை எதை பொறுத்துனா கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூயை பொறுத்து தான்.
கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா C equal to C plus Mn divided by 6 plus Cr plus Mo plus V by 5 plus nickel plus Cu plus 15. ஸோ சினா கார்பன், எம்என்னா மேங்கனீஸ், சிஆர்னா குரோமியம், எம்ஓனா மாலிப்டினம், வீனா வந்து வெனாடியம், ஸோ என்ஐனா நிக்கல், சியூனா காப்பர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அந்த பர்சன்டேஜ்லாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சியூ வேல்யூ வந்து கிடச்சிரும். சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில அலாய்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அலாயெல்லாம் இல்லைன்னா ஜீரோவாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு இப்போ இந்த வேல்யூயை கண்டுபிடிச்சிருமா, அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூயை பொறுத்து அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து லெஸ்ஸர் தேன் 0.4 அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த சி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிராக் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லோ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூவில். இதுவே வந்து மீடியம் கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ 0.4 0.6 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வெல்ட் பண்ணும்போது ப்ரீ ஹீட்டிங், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கூலிங், சரிங்களா, இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த கிராக்கு எதுவுமே வர வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த கிராக்கை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர் ப்ரீ ஹீட்டிங், கண்ட்ரோல் கூலிங் எல்லாமே வந்து பண்ணணும். இதுவே ஹையர் கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ 0.6க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெல்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிராக் வர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ப்ரீ ஹீட், இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். அதுமாதிரி அடிஷ்னலாக இது வந்து தேவை. சரி, இந்த மாதிரி ஹை கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ ஸ்டீல்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட்டிங், இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you, bye.